தனுஷ் ஆக்டிங்னா மாசாக இருக்கும். தனுஷ் படம் செம்மையாக இருந்தது. படம் எல்லோரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்தது. படம் லேக்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சாங் நல்லா வைப்பாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. தனுஷ் இந்த படத்தில் எப்படி சார் நடிச்சிருக்காங்க? தனுஷ் இயக்கிய படம் போது தனுஷ் தான் முழுக்க இந்த படத்தை ஃபுல்லாகவே தாங்குறாரு. ஒரு கம்ப்ளீட் ஹீரோன்றதை விட வந்து இந்த படத்துக்கு முக்கியமான பில்லராக அவர் தான். எல்லா கேரக்டருமே அவராக தான் வாழ்ந்திருப்பார். அவரே முழுக்க பார்த்து நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஐயோ ஒவ்வொரு சீனுமே வந்து பக்கா நம்ம வந்து கன்சுமிட்டவே முடியாது. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பாக பாருங்கள் தியேட்டரில். அவங்க அப்பா செத்தப்போ இவங்க வந்து நிற்பாங்க, வந்து இருப்பாங்க. அப்போ யார் என்ன தெரியாது, திடீர்னு வந்து இருக்காங்களே அப்போ சொல்ல இன்னும் எக்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கதை ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதில் எல்லாமே ட்விஸ்ட் அதிகமாக இருக்குது படத்தில். நல்லா இருக்குது. தனுஷ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் போனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது படம். நல்லா எழுதியிருக்காங்க, டைரக்ஷன் நல்லா இருக்கு. தனுஷன் ஆக்டிங் இருந்தது, அருண் விஜய் ஆக்டிங் இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷன் அவங்க பேஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. எதில் ஹைப் கொடுக்குமோ நல்லா கொடுத்துருக்காங்க, எதில் லோ கொடுக்குமோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. படம் எப்படி சார்? நல்லா இருக்கு. இட்லி கடை படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு நம்ம போகக்கூடாது, மெயின் பாயிண்ட் அதான். ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வந்தது. நார்மலாகவே நல்லா இருந்தது, அது ஒரு ஃபீல். நித்யா மேனன் வழக்கம் போல் அவங்க வில்லேஜ் கேர்ள் ஒரு வித்தியாசமாக காட்டணும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக பயன்படுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அவ்வளோதான். இட்லி கடைக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது. இட்லினா சாதாரண விஷயம் இல்லை, பரோட்டா தோத்துச்சு. அவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்தல திருச்சி ட்ரம்பலம்லேயே வந்துட்டு அவ்வளோ அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்துட்டு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி. படம் டெஃபினட்டாக நல்லா இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு 3 hours 4 hours நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து எங்கேயுமே ட்ராக் இல்லாமல் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங் தான் ஃபுல்லாகவே. டைரக்ஷனாக ஆக்டிங்கானு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங் மட்டும் தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உனக்குமா ஒரு சின்ன கதையாக ஒரு கண்ணு மூக்கு வாயாலே சொல்லி அந்த படம் சூப்பராக போச்சு. கண்டிப்பாக நல்லா ஹிட் இருக்கும் இந்த படம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தனுஷோட ஆக்டிங் சொல்லவா வேணும், எப்பயுமே எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா தான் இருந்தது. டைரக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்தது. அருண் விஜய் ஆக்டிங் அதான் ஆஃப்டர் என்ன இருந்தாலும் அப்புறம் வில்லனிசம் பண்ணியிருக்காரு, உண்மையிலே நல்லா இருக்கு. மியூசிக் தான் மெயினாக வந்து படம் மெயின் ப்ளஸ் வந்து மியூசிக் தான். அவர் ஆடியன்ஸ் தனுஷ் மூவி வந்தோடனே ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து நின்று சொன்ன மாதிரியே இப்போ ஒவ்வொரு ஷார்ட்லையும் நின்று பேசிகிட்டு இருக்கு. எல்லாமே தேட்டரை வந்து பாருங்கள், ஃபீல் குக் மூவி மிஸ் பண்ண. அருண் விஜயோட ஆக்டிங்லாம் இந்த படத்தில் எப்படி? அவர் தான் இன்னொரு ப்ளஸ் வந்து அருண் விஜய். என்னன்னா அவங்க தனுஷ் சார் ஈகோயும் அருண் விஜயும் தனித்தனியாக சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நகை படம் வந்திருக்கு. அவர் க்யூட்டுங்க, அவர் அழகாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் கிளைமேக்ஸ்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன், அவரை பார்த்துட்டு அழகாக இருந்தார். சாங்கு ஜிவி பிரகாஷ் ஃபஸ்ட் கிளாஸ் சாங் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு திருவிழா சாங் வந்து கோரியோகிராஃப் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சாங்ஸ் ஜிவி சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஒரு கிராமத்து வாசனை பாரதி ராஜா மாதிரி அந்த கிராமத்து மனம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக செம்மையாக சாங் சூப்பராக போட்டிருக்காரு. அந்த வில்லேஜ் சைடு சாங் மாதிரி ரொம்பவே நல்லா ரீச் அவுட் ஆகிருக்கு. வெளிநாட்டு மோகமும் இருக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வெளிநாட்டு அமெரிக்கா போய் சம்பாதிச்சாலும் சரி, ஆனால் தாய் தகப்பனை மறந்துடாதீங்க. ஏன்னா அமெரிக்கா மண்ணுலாம் சும்மாங்க, கிராமத்து மண்ணு தாங்க ஜெயிக்கும் எப்பவுமே. சாங்லாம் தரமாக இருக்குது. இந்த படத்துக்கு தேவை மியூசிக்கே அப்படியே போட்டிருக்காரு ஜிவியும் சரி. அருண் விஜய் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. தனுஷும் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவங்கங்க கரெக்டாக நடிச்சிருக்காங்க. இப்போ வேலைக்கு வரும்போது நம்ம சொந்த ஊரை எப்படி நம்ம மிஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சொந்த ஊரில் நம்ம சொந்த ஊரில் இருக்கிற நமக்கான ஒரு அடையாளத்தை, நமக்கான ஒரு ஒரிஜினாலிட்டியை எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு இட்லி கடைன்ற ஒரு சின்ன எமோஷன் தான். அந்த சின்ன வயசுல வந்துடுறியா ஸ்டார்டிங் பார்க்கும்போது பரவாயில்ல, ஓகே. படம் ரொம்ப சூப்பர். நான் உண்மையாக மெயின் காரணமே வந்து நான் அஜித் ரசிகர் வந்து நான் சொல்கிறேன். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. இல்லை ஸ்லோவாலாம் போகவே போகல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா போச்சு. நம்ம எவ்வளோ தான் ஒரு லாங் போயிருந்தாலும் சரி, ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கூட நம்ம நினைப்போம், அப்பா அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு. நம்ம அவங்களோட மணியில் என்ஜாய் பண்ணுவோம், இது பண்ணுவோம். பட் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் தியாகம் தான் பண்ணுறாங்க. அது நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு அழகான படம். திருச்சி ட்ரம்பலம் எப்படி ஒரு அழகான ஒரு படமாக இருந்தது. நீங்கள் படம் பார்க்கும்போது படம் திருப்தியாக வெளியே வருவீங்களா, அந்த மாதிரி திருப்தியான ஒரு படம். நீங்கள் படம் கிளைமேக்ஸுமே வரும்போது நீங்கள் கிளைமேக்ஸ் படம் பாருங்கள். கிளைமேக்ஸுமே வரும்போது இந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அருண் விஜயோட கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அவர் எந்த மாதிரி ஒரு ஈகோவான ஒரு கேரக்டராக இருக்கார், லாஸ்ட்டில் எப்படி அதை மாறுறாரு. சிம்பிளான படம் தான். அவ்வளோதான். என்ன கேரக்டர் வந்து அந்த கேரக்டரில் ஃபுல்லாக ஜெல்லாயிராரு. அஜித் ரசிகர், விஜய் ரசிகர், ஓகேவா. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் படம் சம லெவலுக்கு இருந்தது. தனுஷ்
வேலை வந்து சென்டிமெண்ட் ஆமா என்ன விஷயம் எங்கால அழுவ ஆரம்பிச்சாரு வாஸ்தாப்லாம் மியூசிக் பாட்டு எங்க பாத்திரம் கலெக்ட் சொல்லிட்டு வெளியே தச்சுட்டே இருக்கா தமிழ்நாடு மச்சான் அழுவார் மச்சான் தச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு மெயினான தேவை தமிழ்நாட்டுல எல்லா வேர்ல்டுக்கே தேவை அப்பா அம்மா அந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட் ஹெவி அதனால தான் படம் மிகப்பெரிய கொடி கட்டி பறக்க போகுது அவ்வளவுதான் இட்லி கடை 5 ஸ்டார் கடை இதுக்கப்போ கடை தனுஷ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன், சத்யராஜ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் வந்து ஒரு நல்ல ஒரு சீனில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பா. வேறு சமுத்திரக்கனி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் ஒரு கேரக்டர் அந்த டிவைனான ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த படத்தில். ஒரு சில விஷயம்லாம் டிவைனாக பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் நல்லாவே உண்மையிலே மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலி வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தியாக ஒரு இட்லி சாப்பிட்டு வரும்போது ஒரு 4 இட்லி பிச்சு போட்டு ஒரு சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டு வரும்போது எப்படி திருப்தியாக வருவீங்க ஒரு ஹோட்டலை விட்டு, அதுமாதிரி படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தியாக வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். நித்யா மேனன் அதான் ஆஃப்டர் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேரோட கெமிஸ்ட்ரியுமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித்யா மேனன் இந்த படத்தில் ஹீரோயினாக எப்படி இருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பப்போ நமக்கு தலைவன் தலைவியோட சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஜி பிரகாஷோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. அவர் ஒரு ஆடியோ நான் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரீல்ஸ்க்காக அந்த ஒரு நிமிஷத்துக்காக பண்ண மாட்டேன், படத்தோட பாட்டு வந்து நின்று பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே நின்று பேசும். அதில் இந்த ஃபேமிலிக்கான ஒரு படம், கமர்ஷியலான ஒரு படமே கிடையாது, முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் தான். சூப்பராக நடிச்சிருந்தார். தனுஷ் சாரோட ஆக்டிங்கும் சரி டேரக்டிங்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டர்ஸும் ரொம்ப ப்ரூப்பராக இருந்துச்சு, எங்கேயுமே குறை சொல்ல அளவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக அடிக்கிற மாதிரி இருந்தது, பட் ஆனால் நல்லா இருந்தது. இப்போ மியூசிக் ஜிவி எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி ஹஸ் டன் ரியலி வெல் இன் லாட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். இது ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃபில்ம். ரூரல் ரூட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுனால வந்து அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல டெஃபினட்டாக இட்ஸ் அகெயின் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹி ஹஸ் கிவன். இட் வில் பி ஒன் ஆஃப் ஹிஸ் டாப் சார்ட்ஸ். ஸோ நார்மலாக கிளாஸாக என்ன வேணும் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட வாழ்ந்த வழிமுறைகள், அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு மறக்கக்கூடாது. அது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெலோடிஸாக இருக்குது, அவ்வளோ வந்துட்டு கனெக்ட் ஆகுது படத்து கூட. ஸோ நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஜிவி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம வந்துட்டு அந்த படத்துக்குள்ளே இன்னும் இன்வால்வாக நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறோம், நம்ம அங்கே இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்றத இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் நிறையா வருது, கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாருங்கள். பெரிய படங்கள் தான் போய் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள் நிறையா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நிறையா வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான படம், எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ரிவெஞ்ச் மாதிரி தான் அது கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ஸோ அவங்க 2 பேரோட இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக பாருங்க.